வணக்கம் ரவுலே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நேற்று ஒரு வீடியோ கதைக்கோணும், முக்கியமாக கதைக்கோணும் என்று எடுத்த வீடியோ வந்து ஒரு சில தடங்கள் மாதிரி வந்துட்டு அந்த பாட்டுகள் இதுகள் வந்ததால் நான் வந்து அந்த வீடியோவை நான் முழுமையாக கதைச்சி முடிக்கலாம் போயிட்டுது. அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு ஒரு சில உறவுகள் எடுத்து என்னோட கொஞ்சம் குழம்பிட்டு மேன் சதீஷ் அப்படி நீங்கள் கதைச்சனியல் அந்த உதவி என்றதை விட இப்போ உங்களோட குடும்பத்துக்கு சிலவுகளுக்கு நாங்கள் தர பணத்தை நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீங்களா அப்படி என்ற மாதிரி ஒரு சில உறவுகள் எடுத்து உண்மையிலேயே கோவப்பட்டு கதைச்சிட்டு அவையில கோபம் எப்படி என்று சொன்னால் தாங்கள் ஒரு சிறிய இப்போ பெரிய அளவில் உனக்கு கொட்டி தரையில தம்பி சும்மா உன்னுடைய குடும்ப உன்னுடைய பிள்ளைகளின் ஆசைகளை ஒரு சில இதுகளை நிறைவேற்றுறக்காண்டி நாங்கள் உனக்கு தந்துனாங்க. அதுக்கும் அர்ஜுனா அண்ணாக்கும் வந்து இது சம்மந்தம் இல்லையடா, நீ அர்ஜுனா அண்ணாவை சப்போர்ட் பண்ண வலிக்கிட்ட பிறகுதான் நாங்களே இந்த வீடியோ பார்க்க வலிக்கிட்டாங்களா, அது உண்மை. ஆனால் இந்த பணம்ன்ற வந்து நாங்கள் அது சார்ந்து தெரியலையடா. உன்னுடைய பிள்ளைகள் நீ ஒரு சில இடங்களில் வந்து உன்னோட பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலைன்ற ஒரு மனக்கவலையை சொல்கிறபடியாக நாங்கள் உனக்கு தந்த நாங்கள்கிட்ட அதை ஏன்டா இதில் கொண்டாந்து சேர்த்து கதைச்சனியண்டு ஒரு சில உறவுகள் கொஞ்சம் கோபமாயிட்டேன். சரியா, அதுக்கு அது இல்லை அர்த்தம். நான் சொல்ல வந்தது உண்மையாக அதுக்கு அது இல்லை அர்த்தம். நான் ஒரு தரையும் வெறுத்தோ இதாண்டியோ சொல்ல வரையில் நான் அர்ஜுனா அண்ணாவோட நீண்ட தூரம் பயணிக்க விரும்புகிறேன். நான் வந்து இது 1-2 வருஷத்தோட முடிகிற இது இல்லை, நீண்ட காலமாக நான் அண்ணாவோட பயணிக்கணும். அப்படி என்று சொன்னால் இந்த பணம்ன்றது வந்து பிரிச்சிடும். சரியா, இந்த பணம் என்ற ஒரு விஷயம் வந்து என்னையும் அண்ணாவையும் பிரிச்சிடும். அப்படி என்ற ஒரு பயத்தில் தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். சரியா, இப்போ உண்மையிலேயே ஒரு ஒரு அண்ணா எடுத்து குழம்பிடுது. சதீஷ், நீங்களே இப்படி கதைச்சனிங்களான்ட்டு நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி தந்தால் நீங்களே அதை வந்து வேறு யாருக்கும் சொல்லணும், நீங்கள் சொல்ல தேவையில்லை தானேன்னு சொன்னால் எனக்கு அந்த மனப்பான்பு இல்லை. எனக்கு வந்து யாராச்சும் உதவி தந்தால் உதவி என்ற எனக்கு உண்மையை சொல்கிறேன், எனக்கு உதவி என்ற இனி தேவை வராது. நான் இனி எனக்கு கஷ்டம் என்றாலும் நான் சொல்ல மாட்டேன், அது வேறு பிரச்சனை. ஆனால் தாங்கள் ஒரு அன்பு பாசமாக எங்களோட தம்பிக்கு எங்களோட ஒரு சௌரத்துக்கு கொடுக்குற மாதிரி தெரியும். ஏன்டா நீ அதை வீடியோக்குள்ள சொல்லி காட்டுற, ஏன்டா அதை வீடியோவாக போடுற அப்படின்றதான் ஒரு இது. அப்போ நான் உண்மையில ஒளிச்சு மறைச்சி எந்த ஒரு விஷயத்தையும் கதைக்கிறேன், ஒளிச்சு மறைச்சி நான் என்னோட பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் சதீஷ் ஒரு திறந்த புத்தகம், ஒரு 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 எந்த பக்கத்தை தாட்டினாலும் வெள்ளையாக இருக்கும், அப்படியான ஒரு மனசு படைச்சு நான் உண்மையிலேயே மனசில் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், அர்ஜுனா அண்ணாவோட நான் கனகாலம் பயணிக்கணும். அப்போ இந்த பணம் என்ற விஷயம் வந்து புரிச்சிடுமோ என்ற ஒரு பயம். ஏன்னு சொன்னால் இப்போ அண்ணாண்ட பேரை சொல்லி இதுக்கு முதல் நிறைய பேர் வேண்டி தாங்கள் வயிறு நிரப்பினதும் தங்களுடைய சில பிரச்சனைகளை பார்த்து கொண்டு போனதும் தங்களோட வசதி வாய்ப்பு அவங்க பலப்படுத்தினதும் தான் உண்மை. எனக்கு நான் கொஞ்சம் ஆரம்பக்கட்ட வீடியோக்கள் பார்த்துருந்தேன். நான் பிறகு அண்ணாண்ட வாயாலே அண்ணாதுகள் ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தது, இந்த பணம் இந்த பிரச்சனைகள் சொல்லியிருந்தது. அப்போ நான் யோசித்தது என்னென்னு சொன்னால், நான் அண்ணாவோட பயணிக்கிறேன்னு சொன்னால் இந்த பணம்ன்றது வந்து என்ன புரிச்சிடுமோ என்ற ஒரு பயம், ஒரு ஏக்கம் தான். என்னென்னு சொன்னால் நான் இவ்வளவு காலத்துக்கும் ஒரு அரசியல்வாதி பின்னால் திரியலை சத்தியமாக. எனக்கு இப்போ 34 வயசு. நான் ஒரு 32 வயசில் தான் அர்ஜுனா அண்ணாண்ட அரசியலை பார்த்து அரசியல் பயணிக்கணுமென்று ஆசைப்பட்டேன் நான். அப்போ எனக்கு உண்மையிலேயே அந்த ஒரு அரசியலுக்கு போயிட்டோம், அது வெற்றி தோல்வி அடுத்த கட்டம். ஆனால் அந்த அரசியலை நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஒரு பங்களிப்பு இருக்கணும், முழு மூச்சாக நாங்கள் ஒரு மனுஷனுக்கு வேலை செய்கிறோம்னு சொன்னால் வேலை செய்யணும் என்றது என்னுடைய ஒரு ஆசை. இப்போ இப்படி தானே, இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல ஒரு தலைமுறை தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்றதான் நான் ஆசைப்பட்றேன். இப்போ பாருங்க, அர்ஜுனா அண்ணா கூடிய பாகம் மெயின் பண்ணி யாழ் மாவட்டத்தை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருமென்ற அண்ணா சொல்லக்குள்ள நான் இங்கே இருந்தோண்டு யோசிக்கிறது, அண்ணா செய்துன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எங்கட மக்களுக்கும் பிரச்சனைகளை சொல்லி அண்ணா மூலமாக இன்னும் மாற்றத்தை கொண்டுடலாம், நல்லதை செய்யலாம் அப்படின்றது. உண்மையிலேயே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு அது சரியான ஒரு கவலை. எங்களோட ரோட்டு போடுறோன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் தானே, முன்னுக்கு பார்த்த வீடியோக்களோ அவங்களுக்கு தெரியும். எங்களோட ரோட்டு போடுறாங்க, இப்போ வந்து அரசாங்கம் எங்களோட ரோட்டெல்லாம் பெருசாக உயருது வருது, பெரிய ஒரு சந்தோஷத்தில் நான் வீடியோவும் போட்டிருந்தேன். நான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொன்னால் அந்த வீதி என்ற வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுங்கமைப்பாக இருக்கணுமென்ற வந்து மழை காலத்தில் எல்லாம் சரிஞ்சு ஓடி எல்லாம் பழுதாக போயிடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான். அந்த ரோட்டு வந்து செய்து கொண்டு இருந்துட்டு இப்போ நிப்பாட்டிட்டாங்க. சரியா, உண்மையிலே இடநடுவில் நிப்பாட்டி அந்த ரோட்டு செய்யலை.
ஆர்கிட்ட போய் சொல்கிறேன்னு தெரியாமல் கிடக்கு எனக்கு உண்மையா. அரசியல்வாதிகிட்ட போய் சொல்கிறதா, இல்லை பிரதேச உறுப்பினர்கிட்ட சொல்கிறதா, இல்லை எங்கட பிரதேசத்தில் வந்து ஓட் கேட்டவன்கிட்ட போய் சொல்கிறான்னு உண்மையாக தெரியல. ஏன்னு சொன்னால் எங்கட பிரதேசத்தில் ஓட் கேட்டாக்களும் வந்து அந்த பிரதேசம் அதெல்லாம் போய் வராங்க, அதை கொண்டுமே கதைக்கிறாங்கள் இல்லை. அப்போ எனக்கு அந்த ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குன்னு தெரியுமா, எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்ட்டு நாங்கள் ஏங்கி கொண்டு இருக்க அது கிடைக்கல. அப்போ அந்த ஒரு மன விரக்தி இருக்குமில்ல. அப்போ எங்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷர் அரசியலில் நேர்மையும் உண்மையுமாக இருக்கிற ஒரு நபர் வரணும், அதுவும் அர்ஜுனா அண்ணா வரணும். எம்பி பதவியில் இருந்தாலும் அந்த அந்த அண்ணாட்டை இருக்குது, இந்த இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமன்ற ஒரு திட்டமிடல் இருக்குது. ஆனால் ஆட்சி அதிகாரம் ஆளுமைன்றது ஜனாதிபதி அவங்களோட கையில் இருக்கிறபடியா அண்ணா இவ்வளவுதான் அதை எடுத்து சொன்னானே, இல்லை லெட்டர் போட்டானே, இல்லை தகவல் அனுப்பினான், ஒரு மெயில் பண்ணினா கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த பதில் வாரது சாத்தியப்படாது. ஒன்று சொன்னால் அவங்க தங்களுடைய வளர்ச்சியை நோக்கி தங்களுடைய அரசியலை நோக்கித்தான் அவன் அரசாங்கம் செய்வாங்க. அப்போ எனக்கும் மேலே எங்களோட ரோட்டு அந்த ஒரு கோலத்தில் கிடக்குன்றது வந்து ஒரு 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 சரியான ஒரு கவலையாக இருக்கிறேன்னு சொன்னேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சரி அண்ணாவோட பயணிச்சு ஒரு இன்னும் ஒரு 5 வருஷத்தாலேயோ 4 வருஷத்தால் ஒரு தேர்தல் வருந்தானே, அந்த தேர்தலில் நான் வந்து அண்ணான்ற இதில் இருந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒரு இணைப்பாளராக இருந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்கட பிரதேச சபையில் கேட்டு நான் வேண்டுட்டேன்னு சொன்னால் எவ்வளோ மாற்றலாம், எவ்வளோ மாற்றம் செய்யலாம் தானே. அது அண்ணாவோட இருந்து தான் செய்யணும் எனக்கு ஆசை. இப்போ வேறு கட்சிகளுக்குள்ளே போய் எனக்கு ஐயோ செத்துருவார், வேறு கட்சிக்காரருக்கு உள்ளட்ட செத்தே போடுவார் எடுத்துட்டா. எனக்கு வர கோவத்துக்கும் எனக்கு வர இதுகளுக்கும் பொறுமை வேணும். இவங்களோட பயணிச்சா பொறுமை வரும், அண்ணாவோட பயணிச்சா பொறுமை வரும். வேணும்னு சொல்லுங்க. அப்போ அண்ணா எந்த விஷயத்துக்கு கோவப்படும், எந்த விஷயத்துக்கு கோவப்படாது, அண்ணா கதைக்கிற சரியா புலையான்ற வரைக்கும் எனக்கு 100% உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எனக்கு அந்த ஒரு இது இருக்குது. அண்ணா என்ன கதைச்சான்னு கொண்டான்னு எனக்கு அது என்ன ரீதியாக என்னத்துக்காக அண்ணா இந்த வசனம் பாவிச்சுன்ற உணர்ற தன்மை எனக்கு இருக்குது. அப்போ நான் அண்ணாவோட பயணிக்கணும்ன்ற ஆசைப்பட்டதால் தான் நான் சத்தியமாக இந்த பணம்ன்றதை வந்து எனக்கு இப்படி சார்ந்து தராதேங்கோ. என்னென்னு சொன்னால் அண்ணா நேற்று என்ன சொல்லி தானே, அண்ணாவுக்கு ஒரு சில விடயங்கள் நகர்ந்து போகிறோக்கு பணம் தேவை இருக்கும் பட்சத்தில் எங்களுக்குள்ளே வந்து அந்த பணம் செலவழிக்கக்கூடாது. அது இப்போ எனக்கு தெரவணுமென்னு நினைக்கிற உறவுகள் கூட அண்ணாண்ட பக்கத்தில் இருக்கிற இப்போ அண்ணா எல்லாம் வந்து இப்போ ஸ்கூரி இந்த 15 லட்சம் இப்போ உண்மையிலே அண்ணா பார்க்க கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வருது. அப்போ அப்படி போய் சேரணுமன்றதான் நான் ஆசைப்பட்டு போட்ட வீடியோ. அதுதான் உண்மை. என்ன பிடிச்ச உறவுகள் கோவிக்காதேங்கோ. ஏன்னு சொன்னால் நிறைய உறவுகளுக்கு அந்த கேள்வி இருந்திருக்கு. ஏன்னு சொன்னால் உண்மையான எனக்கு ஒரு சில உறவுகள் சொன்னதை சொல்கிறேன். ஆரம்ப கட்டங்களில் வந்து அண்ணான்ற பேரை சொல்லி இந்த நிதி சேகரித்த ஒரு பிரச்சனை உண்டாலாம் அண்ணா நிறைய யூடியூபர் மாற வெறுத்ததும், அண்ணாவே யூடியூப் செய்யணும், மக்கள்கிட்ட போய் நேர்மையாக சொல்லணும், பிரச்சனையை சொல்லணும்னு அண்ணா வந்ததே இதை வச்சு இவங்களோட ரூழல்களால் அண்ணா வந்தது. அப்படி நாளைக்கு எனக்கும் ஒரு கெட்டது வந்துடக்கூடாது சதீஷ் அப்படி என்று சொன்னால் நீ தெளிவாக ஒரு சில விஷயங்களை நீ கையாளணும். இந்த பணம்ன்ற வந்து உனக்கு அது நீ எதிர்பார்த்து நீ தண்டாத, உனக்கு எப்போவோ அது கிடைக்கும், நீ நல்லா இருப்பேடான்ற வந்து ஒரு சில உறவுகள் சொல்லிச்சினம். சரியா? அப்போ எனக்கு அதுவும் வந்து மனசில் வந்து ஒரு சரியா பட்டுது. இந்த விஷயம் வந்து அண்ணாட்டை இருந்து நாளைக்கு ஒரு சின்ன வசனம் கூட ஒரு குறையாக என்னைய சொல்லி வந்தால் எங்கேண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் மீடியாக்காரர் தூக்கி போட்டு அதை சொல்லி கதைக்கிறவங்க, அதை சொல்லி நக்கல் அடிக்கிறவங்க. அப்போ அந்த இதுகளை வந்து நாங்கள் அண்ணாவுக்கு அப்படியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அண்ணா வந்து இன்றைக்கும் சதீஷில் இருக்கிற நம்பிக்கை உடையக்கூடாது அப்படி என்றக்காண்டி தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்தேன். சரிதானே? அது நிறைய பேர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீர்கள். ஓகே, நன்றி. பாருங்கோ, ஃபுல்லாக பாருங்கோ. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான், இனி நீங்கள் பார்க்குற வீடியோ முழுமையாக பார்க்குற வீடியோவுக்கு உங்களிடமிருந்து எனக்கு ஒரு சதமோ 1 ரூபாவோ 50 அப்படின்ற ஒரு பணம் வந்து உங்களிடமிருந்து யூடியூப் கம்பெனி வெட்டி எனக்கும் தரும். சரி, இதில் என்னப்பா இருக்குது? இப்போ எந்த வீடியோ பார்க்குற உறவுகள்லாம் என்ன வாழ வைக்குமென்று சொன்னால் அது தவறில்லை, சொல்கிறதுல தவறில்லை. எந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தால் எனக்கு வேற போகிற பணம்ன்றது வந்து சொல்லலாம். எனக்கு அதில் வருமானம் வரும், அது என் குடும்பத்துக்கு அது தேவை, என் குடும்பத்துக்கு காணுமென்று சொன்னால் இன்னும் ஒரு சில குடும்பங்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற வந்து இந்த இயல்பான ஒரு குணம். சரியா? நான் வேலை செய்கிறேன், எனக்கு இந்த இன்றைக்கெல்லாம் வந்து 2500 ரூபா சம்பளம் விழும், எங்களோட பஸ் தருவார். அப்படி இருந்தும் நான் இந்த
இந்த இதுகளுக்குள்ளே இருந்து எனக்கு வீடியோ காய்ச்சி போடும். அதுக்குள்ளே கடைக்கு அகல் வேறும் சாமான் கொடுக்கணும், வரணும், வீடியோ கதைக்கணும், போடணும், எடிட் பண்ணணும், பிறகு டேட்டா போடணும். அது நிறைய வேலைப்பாடு இருக்குது. சும்மா சதீஷ் வீடியோ போடுறாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்தா நிறைய பேர் தெரியும் நான் எவ்வளவு இதுக்குள்ளே கடந்து தான் போடுறேன். சரி, அந்த விஷயத்தை முடிச்சுட்டு இப்போ அதை இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு அதை பதில் அளிச்சுட்டு ஒரு சில யூடியூபர்மார் ஃபேஸ்புக் டிக்டாக் பாவிக்கிற உறவுகள் என்று சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு இவங்களோட சொறி தேய்க்கணுமென்ற ஆசை இல்லை. அவங்க தங்களுடைய வருமானத்துக்கு செயல்படுறாங்க. அப்போ அது எனக்கு தெரியுது. அப்போ நான் அதால் சுட்டி காட்டுறேன். இப்போ என்னையும் பக்கண்டு சொல்லுவாங்க, நீ இந்த வருமானத்துக்கு தானே அர்ச்சுனாவை நல்ல மாதிரி கதைச்சி போடுறேன்னு சொல்லுவாங்க. சரியா, அர்ச்சுனா ஆண்டு சொன்னல, அர்ச்சுனா அண்ணா என் அண்ணா இவங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி காட்டினான். அப்போ அதையும் சொல்லுவாங்க இவங்க. ஓகே, அது உண்மை என்று சொல்லுவோம். நான் அர்ச்சுனா அண்ணாவை பற்றி கதைச்சி வீடியோ போடுறதால எனக்கு பணம் வருது, ஓமடாப்பா வருது, வந்தால் நான் அதை சந்தோஷமாக வச்சு வாழ்கிறேன். என்ற 3 பிள்ளைகளுக்கும் அந்த சோறு போடுதுன்னு நினச்சி கொண்டு சந்தோஷமாக வாழுவேன். எனக்கு என்னடா தந்தேன்னு சொல்லிட்டு போகிறது. சரியா, அப்போ இந்த ஒரு சில மீடியாக்கள் பேர் சொல்ல விரும்பலை. அவைகளுக்கெல்லாம் பேர் சொல்லி ஒரு நேரம் அடிப்போம், அது பெலமாக அடிப்போம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அர்ச்சுனா அண்ணாவுக்கு பணம், அர்ச்சுனா அண்ணா வந்து மக்களிடம் இப்போ அண்ணாவை பிடிச்ச உறவுகளிடம் புலம்பெயர் தேசத்து உறவுகளாக இருந்தானே இங்கே இருந்தானே முடிஞ்ச அளவுக்கு 3 மாதம் நான் பாராளுமன்றத்தில் இருக்கணும் என்று நினைச்சால் தயவு செய்து எனக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஒரு 15 லட்சம் ரூபா பணம் உதவி வேணும், அதை முடிஞ்சால் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தது. அண்ணா வாய் விட்டு கேட்டாரும் செய்யாமல் விடாது. இப்போ என்னட்ட இருந்தால் கூட நான் பக்கண்டு நானே அக்கௌண்ட்டில் போடக்கூடிய ஒரு தான் அப்படியான ஒரு தான் அண்ணன். ஆனால் அண்ணாவை பிடிச்ச உறவுகள் கொடுக்குறதால உங்களுக்கு என்னடாப்பா பிரச்சனை? அவர் மக்கள் அண்ணாவை பிடிச்ச உறவுகள் அவைகளுக்காகத்தான் அண்ணா குரல் கொடுக்குதாண்டு உணர்ந்த மக்கள் அண்ணாவுக்கு கொடுத்தால் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நீங்களே ஒத்துக்கொள்ளுங்க. அது மாதிரி கதைச்சோறு கண்டென்ட் ஆக்கி வீடியோ போட்டால் எங்களுக்கும் காசு வருமென்று தானே நீங்கள் எல்லோரும் செய்கிறீர்கள். இல்லையேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒத்துக்கொள்கிறேன், அர்ஜுனா அண்ணா பற்றி கஜா எனக்கு காசு வரும், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா இதுக்கு முதல்ல எனக்கு காசு வராது, இனி கதைச்சா வரும். நான் அதுக்காகத்தான் கதைக்கிறேன்னு வச்சா கூட நீங்களும் அதைத்தானேடாப்பா செய்கிறீர்கள். அதுக்கேண்ட ஒரு தினம் தூத்தி கொட்டி பேசி ஒரு கெட்ட வழியில் காட்டி விமர்சனத்தை வந்து கூடாத ஒரு நல்லவனை கூடாத மாதிரி காட்டி ஏன் செய்கிறீர்கள்? உங்களிடத்தில் ஒழுங்கான ஆதாரம் இல்லை, எங்கேண்டான பொறுக்கி கொண்டு வந்து இணைக்கிறீர்கள். வடிவா யோசிக்கணும். எனக்கு எடிட் தெரியும், நானே சொந்தமாக தான் செய்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுழற்சி முறையில் கதைச்ச ஒரு வீடியோ என்ற ரெக்கார்டு எடுத்து கொண்டு வந்து இது இன்றைக்கு காய்ச்சவர் நேற்று காய்ச்சவர் என்று போடுறீர்கள். அப்படியெல்லாம் நீங்கள் தேவையில்லாத வேளான செய்கிறீர்கள். அப்படி செய்யாதேங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு பாவம் பழி தேடி வச்சுட்டு போகாதேங்கோ. சரி, எப்போ ஒரு நேரம் அண்ணா இதெல்லாம் சும்மா தான் நான் காய்ச்சி நான் செஞ்சேன், நான் இந்த வலைத்தளத்தில் நான் சும்மா தான் பயணிச்சேன், நான் இந்த அரசியலை விட்டு போகிறேன்னு சொன்னால் அப்பேக்குள்ளே நாங்கள் மறுத்து சொல்லலாம். இல்லையண்ணா உங்களை நம்பி நாங்கள் நிறைய பேர் பயணிச்சு நாங்கள் நடுத்தெருவில் விட்டுறாதேங்க கொண்டு நாங்கள் அப்பேக்குள்ளே சொல்லலாம். இப்போவும் வந்தால் அரசியலுக்குள்ளான நிற்கிது. அரசியல் களத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனைகளை தான் நான் கதைச்சி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு இருக்குது. இதுக்கு பிறகு உங்களுக்கு புரியலேன்னு சொன்னால் தயவு செய்து அண்ணாவை பற்றி கதைக்கிற வீடியோக்குள்ளே போடாதீங்கடாப்பா. எங்களுக்கு பார்க்க கோபம் வருது. சரியா, இப்போ இந்த வீடியோ பிடிக்காடி தட்டி விட்டுட்டு போ, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிக்காடி நான் தட்டி விட்டுட்டு தான் நீ போகிறேன். சரியா, ஓகே உறவுகளே, இந்த வீடியோ வந்து ஒரு பொதுவான ஒரு இதாக தான் நான் போட்டிருக்கிறேன். நீளங்களாக போட விருப்பம் இல்லை எனக்கு. இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சதீஷின் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரணும்னு நினச்சா சப்போர்ட் பண்ணுங்க. சரியா, நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.